அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி 6ஆம் வகுப்பு 7, 8, 9 இயலுடைய இலக்கணங்களை பார்த்துடலாம். ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ வரும், அதை மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக இந்த குரூப் 4 உங்கள் கையில் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இனி அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸ்களில் நம்ம இந்திய அரசியலமைப்பு பற்றிலாம் கொஞ்சம் வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் கிரேட் சக்ஸஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ 4 வகை சொற்கள், 7வது இயலில் 4 வகை சொற்கள் இருக்குது. இதை 2 கிளாஸிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஒன்று இலக்கண வகை சொற்கள், இன்னொன்று இலக்கிய வகை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ இலக்கிய வகை சொற்கள் என்ன அப்படின்னு நமக்கு பின் வகுப்புகள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு இங்கே இலக்கண வகை சொற்கள் அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இலக்கண அடிப்படையில் சொற்களை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸோ பெயர்ச்சொல் அப்படிங்கிறது என்னென்னா ஒன்றன் பெயரை குறிக்கக்கூடிய சொல். அது உயிராக இருந்தாலும் சரி, உயிரிழந்தாலும் சரி, சரியா? வெதர் இட் இஸ் லிவ் ஆர் நாட் லிவ், தட்ஸ் நாட் எ மேட்டர். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதை நம்ம என்ன சொல்கிறோம்? பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாரதி உயிர் உள்ளது, பள்ளி உயிர் இல்லாதது, காளைங்கிறது ஒரு பொழுது. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு பெயரை குறிச்சது. ஸோ இதில் இந்த காளை அப்படின்றது பாருங்கள், இது உங்களுக்கு என்னது ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுறக்கூடியதாக இருக்கும். சரியா? ஸோ இது பெயரில் வராதில்ல. ஸோ காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு காலப்பெயரா அப்படின்னு வரும். ஆனால் காளை அப்படிங்கிறது என்னது? கண்டிப்பாக அது ஒரு பெயர்ச்சொல் தான். ரைட்டா? பெயர்ச்சொல் 6 வகைப்படும். அதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ரைட்டா? அதில் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடுது. ஸோ கண்ங்கிறது சினைப்பெயர், நன்மைங்கிறது பண்பு பெயர், ஓடுதல்ங்கிறது தொழிற்பெயர். ரைட்டா? ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. ஸோ நெக்ஸ்ட்டு வினைச்சொல்னா என்னது? ஒரு வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல். வினைன்னு என்னது? செயல்னு அர்த்தம். ஏதாட்டும் ஒரு வேலையை குறிக்குது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? வினைச்சொல் அப்படிம்பாங்க. இடைச்சொல்லை பொறுத்த வரைக்கும் பெயர்ச்சொல், இடைச்சொல் இந்த ரெண்டையும் சார்ந்து மட்டுமே வரக்கூடியது, தனித்து இயங்குது. அதான் என்ன கேட்டீங்கன்னா இடைச்சொல் அப்படிம்பாங்க. இடையில் உண்மை மாற்றிடுவாங்க. இதுதான் இதுக்கான ஷார்ட்கட். இடையில் உண்மை மாற்றிடுவாங்க. சரியா? தந்தையும் தாயும் மற்றொருவர் திருக்குறளை. இதில் திருக்குறள் அப்படிங்கிறது ஒரு பெயர். அந்த பெயருக்கு கூட இந்த ஐங்கிற இடைச்சொல் வந்ததுனால திருக்குறளை அப்படின்னு வந்திருக்கு. ரைட்டா? சரி, வாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் உரிச்சொல். உரிச்சொலை பொறுத்த வரைக்கும் பெயர்ச்சொல் அல்லது வினைச்சொல். ஸோ இதனுடைய தன்மையை மிகைப்படுத்தி கூறக்கூடியதாக என்னென்னு கேட்டிங்கன்னா உரிச்சொல் அப்படிம்பாங்க. ஸோ நார்மலாக நகரம் அப்படின்னா ஏதோ ஒரு நகரம் பண்ணுவாங்க. மாநகரம் அப்படின்னா ஒரு பெரிய நகரம் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ அந்த மாதிரி சாலை சிறந்தது அப்படிம்பாங்க. சாலை, உருத்தவ, நனி, கூர்காலி, ஸோ ஏகப்பட்டது இருக்குது. நம்ம ஃப்யூச்சரில் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த லெவல் போதும். ஸோ இதோட அது முடியுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இயல் 8ல் பாதம் எஸ் ராமகிருஷ்ணன். ஸோ பெயர்ச்சொல்லினுடைய வகை எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 வகைப்படும்பா. ஒன்று பொருட்பெயர், இன்னொன்று இடப்பெயர், இன்னொன்று காலப்பெயர், இன்னொன்று சினைப்பெயர், இன்னொன்று பண்பு பெயர், இன்னொன்று தொழிற்பெயர். ரைட்டா? ஸோ இதை மட்டும் நீங்கள் 6ஐயும் அப்படியே நேக்காக படித்து சொல்ல வேண்டியதான். ஸோ பொருள் பெயர்னானது ஒரு பொருளை குறிக்கும். அது உயிருள்ள பொருளோ உயிரற்ற பொருளோ, அப்போ பொருட்பெயர். இடப்பெயர்னானது ஏதாட்டும் ஒரு இடத்த குறிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பள்ளிக்கூடம், நூலகம். ரைட்டா? ஸோ விளையாட்டு திடல், இது எல்லாமே இடப்பெயர். காலப்பெயர்னானது ஒரு காலத்தை குறிக்கணும். அப்படின்னா என்னது? அது காலப்பெயர். சித்திரை, ஆதிரையான். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி வரும். சினைப்பெயர். ஸோ ஆதிரையான் அப்படிங்கிறது காலப்பெயரில் வராது. ரைட்டா? அது நம்ம பின்னாடி இருக்குது இந்த ஆதிரையான் அப்படிங்கிறதுலாம். ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சினைப்பெயருங்கிறது என்னது? ஒரு உறுப்பு. நம்ம அதாவது ஹோல் பார்ட்டில் ஒரு சின்ன பார்ட்டை குறிச்சிது அப்படின்னா அதுக்கு பேர் சினைப்பெயர். பண்பு பெயர் அப்படின்னா ஒரு பண்பு. அது சதுரமாக இருக்குது, இனிப்பாக இருக்குது, புளிப்பாக இருக்குது, ஸோ வட்டமாக இருக்குது, மென்மையாக இருக்குது. ஸோ இது எல்லாமே எதில் வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பண்பு பெயரில் வந்துடும். தொழில் பெயர்னால் ஒரு தொழிலை குறிக்கணும். அங்கே ஏதோ ஒரு தொழில் அப்படிங்கிற இதில் முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? தொழிற்பெயர் அப்படிம்பாங்க. ஸோ இதை கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் நல்லா அந்த எக்ஸாம்பிளை மட்டும் நினைஞ்சிடணும், நல்லா படிச்சுக்கணும். ரைட்டா? ஸோ கண், கை, கலை, பண்பு பெயர், தொழில் பெயர்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இடுகுறி பெயர், சிறப்பு பெயர்னா என்ன? ஸோ இடுகுறி பெயர்னா என்னது? சும்மா ஏதோ ஒரு பெயரை விட்டுட்டு போயிட்டாங்கப்பா, அதான் இடுகுறி பெயர். காரண பெயர்னா என் பேருக்கு ஒரு காரணம் இருக்குப்பா அப்படின்னா அது காரண பெயர். ஸோ இடுகுறி பெயர்னால் சும்மா நான் சொன்னது தான், என்ன மீனிங்னே தெரியாமல் வச்சுட்டு போயிடுவாங்க, அதான் இடுகுறி பெயர்பாங்க. இதில் 2 வகை இருக்குது. ஒன்று இடுகுறி பொதுப்பெயர், இன்னொன்று இடுகுறி சிறப்பு பெயர். ஃபார் எக்ஸாம்பிள் மரம் அப்படின்னாங்க. ரைட்டா? அப்போ மரம்னா எதுக்காண்டி மரம்னு பேர் வச்சாங்க? யாருக்கு தெரியாது. சரியா? ஸோ காடு அப்படின்னு பேர் வச்சாங்க. காடுன்னு ஏன் பேர் வச்சாங்க? தெரியாது. அந்த மாதிரி தெரியாத ஒரு பேர். ஆனால் இந்த மரத்துக்குள்ளே ஏகப்பட்ட சப்கிளாஸ் இருக்குது.
ஸோ கொய்யா மரம் இருக்குது, பனை மரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது, ரைட்டா. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கிளாஸிஃபிகேஷன் இருக்கிறதுனால இந்த மரம்ங்கிறது இடுகுறி பொதுப்பெயராகவும் அதனுடைய சப் கிளாஸில் இருக்கு பாருங்கள், இந்த மாமரம், பனை மரம், கொய்யா மரம், கருவலங்காடு, இது எல்லாமே இடுகுறி சிறப்பு பெயராகவும் இருக்குது, ரைட்டா. ஸோ பொதுவாக ஒரு பேர் அதுலேயும் ஏதோ ஒரு சிறப்பை கண்டு தான் இந்த தென்னை மரம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதனால் அது இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், காரண பெயர். காரண பெயர் என்னது? காரணத்தோடு தான் என் பேர் வைப்பான், அவன் தான் காரண பெயர். ஃபார் எக்ஸாம்பிள், நாற்காலி கரும்பலகை, 4 கால் இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்னது? நாற்காலி. 4 கால் இருக்குது அதனால் கருப்பாக இருந்தால் கரும்பலகை, ரைட்டா. ஸோ இந்த மாதிரி இது சொல்லியிருக்காங்க. காரண பெயரில் 2 வகை இருக்குது. ஒன்று காரண பொதுப்பெயர், ஒன்று காரண சிறப்பு பெயர். இங்கே பாருங்கள், பறவை அணி. பறவை என்னது? ஏகப்பட்ட பறவை இருக்குது, ஆனால் அது எல்லாத்தையும் ஒரு குரூப்பை பற்றி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் காரண பொதுப்பெயர். ஒரு குரூப்பிங்காக இருக்கக்கூடிய பெயருக்கு என்னென்ன பொது பெயராக இருக்கும். சிறப்பு பெயருங்கிறது அதனுடைய இண்டிவிஜுவலிட்டி நேம், ரைட்டா. வளையல்ங்கிறது அணிகலனில் இந்த வளையலுங்கிறது வரும், ரைட்டா. மரங்கொத்திங்கிறது பறவையில் மரங்கொத்தி அப்படிங்கிறது வருது. அதனால் இது ஒரு சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட 7வது முடிஞ்சது. 8 ஓவர். 9வது பார்த்துடலாம். ஸோ 9வதுல வந்து என்னென்னா அணிகள் கொடுத்துருப்பாங்க. அணி அப்படின்னா என்ன? அழகு அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா. அணி அப்படிங்கிறது அழகு அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா. ஸோ கவிஞர் தனக்கு தோன்றக்கூடிய கருத்துக்களை என்ன செய்யணும்? அழகுபடுத்தி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அணிகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படிம்பாங்க. அணிகளில் ஏகப்பட்ட வகை இருக்குது ஸ்கூல் புக்கில். இப்போ இயல்பு நவிழ்ச்சேணி, உயர்வு நவிழ்ச்சேணி அப்படிங்கிற 2 பார்த்துடலாம். இயல்பு நவிழ்ச்சேணி அப்படின்னா என்ன அப்படின்னா, உள்ளதை உள்ள மாதிரி கூடும். ஸோ இங்கே பாருங்கள், காலை நேரத்தில் இந்த கண்ணுக்குட்டியும் இந்த பசுவும் விளையாடுது. இதை வந்து யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? இந்த மரக்கொப்புலேருந்து விநாயகர் பார்த்துட்ருக்காரு. அதனால் தேசிய விநாயகர் படிச்சிருக்காரு. ஸோ வெள்ளை பசு கண்ணுக்குட்டி அப்படின்னு வந்தாலே இந்த பிக்சர் உங்கள் மைண்டுக்கு வந்துடணும். மரத்தில் விநாயகர் இருந்து பார்க்குற தேசிய விநாயகனார். இதில் பாருங்கள், ஸோ வெள்ளை பசு நிற்கிது, விளாடுது, ஓடுது, அந்த மாதிரி இயல்பு அங்கே என்ன நடக்குதோ அதை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதனால் அது இயல்பு நவிழ்ச்சேணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே இது உயர்வு நவிழ்ச்சேணினா ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி கூறுவது உயர்வு நவிழ்ச்சேணிவாங்க. பாருங்கள், இது வந்து ஒரு தாலாட்டு பாட்டு, ரைட்டா. இந்த பாட்டை கூட கொடுத்து இது இதுன்னு கூட கேட்பான். அதனால் எதையுமே ஒமிட் பண்ணக்கூடாது. ஸோ குளிர் நீரில் குளித்தால் கூதல் வருடி அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கற்கும் என்று, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தால் உன் தாத்தா, சரியா. இது ஒரு தாலாட்டு பாட்டு. இது உயர்வு நவிழ்ச்சேணி அப்படிங்கிறத ஒரு கிளாஸிஃபிகேஷனில் வருது. சரி நண்பர்களே, நம்ம இதோட 6ஆம் வகுப்பு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டோம். ஸோ எல்லா இலக்கணமும் முடிஞ்சுது, இலக்கியமும் முடிஞ்சுது. அடுத்து 7ஆம் வகுப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இந்த குரூப் 4 நம்மளோடது அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே இல்லை. நன்றி, வணக்கம்.